சங்கீதம் 105 14-15 நான் வாசிக்கிறேன். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு நிமித்தம் லாபான தேவன் ஒரு சொப்பனத்துல கடிந்து கொள்றாங்க. நீ யாக்கோபின் இடத்துல நன்மையை அன்றி தீமையை பேசக்கூடாதுன்னு சொல்லி இல்லையா. ஆனா இது யாக்கோபுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது தேவன் கடிந்து கொண்டது. ஆனா எப்போ தெரிய வந்தது அப்படின்னா, லாபானே போய் யாக்கோபின் இடத்துல நான் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தேன், ஆனா தேவன் என்னை கடிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான். ஸோ ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அதே போல நம்ம ஒரு நியாயத்துக்காக, நீதிக்காக, ஒரு ஆன்சருக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவன் என் வாழ்க்கையில மௌனமா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவன் நமக்காக வழக்காடி கொண்டு இருக்கிறார். அது இப்போ நமக்கு தெரியாது, பட் அந்த ஆன்சர் கிடைக்கும் போது அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம்.